பார்க்கிறேன். 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, எதிர்கட்சிகளையும் இது போன்று அழைத்து, மரியாதை கொடுத்து அழைத்து, ஒரு ஆலோசனைகள் யோசனைகள் எல்லாம் கேட்டு அதற்கு நடவடிக்கை எடுக்கின்ற வகையில் இந்த அரசு இருக்கு. அதுக்கு பாராட்டலாம். நன்றி. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் பாண்டியராஜன். கடந்த காலங்களில் பாமகவினுடைய அந்த வேளாண் பட்ஜெட் என்பது நிதிநிலை அறிக்கை என்கின்ற வேலை அவர்கள் வேளாண்கான தனி ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்தார்கள். அதையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். வேளாண்கான தனி பட்ஜெட், அதுவும் நிழல் அறிக்கை போல செயல்படுத்துவார்கள். அரசு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிக்கையை ஏற்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னவா இருக்கிறது, அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய சிக்கல்கள் என்னவா இருக்கிறது, மாற்று திட்டங்கள் எதனை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே பாமக சார்பில் சில பரிந்துரைகள் வழங்கப்படும். குறிப்பாக நீர் மேலாண்மையில் அவர்கள் நிறைய நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திற்கும் நேரடியாக சென்று எந்தெந்த நேரத்தில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும், எங்கிருக்கக்கூடிய ஆறுகளை இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் பசுமை தாயகம் அமைப்பின் மூலமாக அவர்கள் பல்வேறு செயல்முறைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். பசுமை தாயகம் அமைப்பின் மூலமாகவும் அவர்களுடைய கருத்துருக்கள் நிறைய அரசுக்கு அவ்வப்போது அறிவுரைகளாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த புதிய ஆட்சி வந்ததன் பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சரை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்திருந்தார்கள். மேகதாது அணை கட்டினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெல்டா மாவட்டங்களை தவிர்த்து மற்ற விவசாயம் வேளாண் சார்ந்து மட்டுமே பேசப்படுகிறது. ஆனால் வேளாண்மை பாதிப்பது மட்டுமல்லாமல் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 12 மாநகராட்சிகளுக்கு மேலாக அந்த குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். பிலிகுண்டுலுவில் இருந்து 4 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டு தருமபுரி வரைக்கும் அவருடைய நடைபயணம் என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த கர்நாடகாவை மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அந்த அனுமதி கிடைத்துவிட்டால், அவர்கள் அந்த அணையை கட்டிவிட்டால் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறித்தான அந்த விழிப்புணர்வு காணொலிகளையும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். தற்போது நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களை சந்தித்து அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக அந்த கூட்டம் என்பது இருக்க வேண்டும் என்கின்ற வகையில தற்போது இந்த சந்திப்பு என்பது இருப்பதற்கான அந்த முதன்மை கருப்பொருளாக இருந்தாலும், தமிழகத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய நீர் மேலாண்மை திட்டங்கள் என்ன, எந்த மாதிரியான நீர் மேலாண்மை திட்டங்கள் தற்போது இருக்கிறது, அதில் எது பயனுள்ளதாக இருக்கிறது, பயனற்றதாக இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் பாமகவினுடைய தரப்பில் அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அமைச்சரிடமும் அதிகாரியிடமும் பாமக சார்பில் தெரிவிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 12:30 மணிக்கு இந்த நிகழ்வு தொடங்கும் என சொல்லப்பட்டிருந்த நிலையில பாமக தலைவர் அவர்களை வாசல் வரை வந்து அமைச்சர் ஆனந்த் அவர்கள் அவருடைய அறைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். நீர்வளத்துறை அதிகாரிகளும் இந்த சந்திப்பில் உடன் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வருங்காலங்களில் எந்த மாதிரியான நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில பாமக தரப்பில் சில கருத்துக்கள் முன்மொழியப்பட இருக்கிறது. அந்த கருத்துக்கள் சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஆராய்ந்து அவரை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த முறை முதலமைச்சர் அவர்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்தார். அந்த சந்திப்பின் பிறகாக அவர் செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தாங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். யாருடைய கருத்துக்கள் ஆக்கப்பூர்வமாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தன்மையோடு இருக்கிறார் என்கின்ற வகையிலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பற்றி தெரிவித்திருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.